வணக்கம் நண்பா, டெக்னோமீல்ஸ்லேருந்து. இந்த வீடியோவில் நம்ம போட் Airdopes 441 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுப்பே நமக்கு இயர்ஃபோனோட அந்த சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை ஓப்பன் பண்ணதுமே இயர்பட்ஸை சுற்றி லைட் எரியுறதை பார்க்க முடியும். இந்த இயர்பட் கையில் எடுக்கும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இந்த இயர்பட்டை நம்ம கேஸில் வச்சுட்டு கேஸை சுற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஸோட ஃப்ரண்டில் பேட்ரி இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் சார்ஜிங்கான டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா போட் இயர்ஃபோன்ஸ்லேயும் வர மாதிரி இங்கேயும் 1 இயருக்கான ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. போட்டோட அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபீச்சர் பண்ணுறதுக்காக ஒரு லீஃப்லெட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இதில் ஒரு மேனுவல் கைடும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ளூடூத் இயர்ஃபோன் வாங்குறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, இந்த பாக்ஸுக்குள்ள எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து கிரிப்புக்காக ஸ்போர்ட்ஸ் கிரிப் இயர்பட்ஸ் ஒரு பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆல்சோ இது IPX7 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டண்டோட வருது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகலாம். அப்புறம் சார்ஜிங்காக ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆல்சோ இந்த மேட் பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்ஃபோன் வேறு சில கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இந்த இயர்பட்ஸ் ரெண்டுமே பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மொபைல் கூட இயர்பட்டை பேர் பண்ணுறதுக்கு இயர்ஃபோனோட கேஸை ஓப்பன் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஸ்டெப்பாக ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு கீழே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா Airdopes 441 விசிபிள் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், பேரிங் முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிள். இந்த இயர்ஃபோனில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோனை நம்மளால் ஸ்டீரியோவாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லைனா சிங்கிள் இயர்ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி மொபைல் கூட பேர் பண்ணியிருக்கனால சிங்கிள் பட்டை வெளியே எடுத்தால் மட்டும் போதும். ப்ளூடூத் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். டச் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கும்போது எந்த பட்லையும் சிங்கிள் டேப் பண்ணால் ப்ளே இல்லை பாஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைட் பட்டில் டபுள் டேப்பும், ப்ரீவியஸ் சாங் ப்ளே பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட் பட்டில் டபுள் டேப்பும் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் ட்ரிகர் ஆகும். கால் அட்டன் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணிக்க முடியும். கால் குவாலிட்டி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த வர கால் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. எங்களை ஆப்போசிட் சைடில் பேசுகிறவங்களுக்கு இங்கே உள்ள எந்த ஒரு நாய்ஸுமே பெரிய அளவு கேட்கல, ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் கால் பேசி முடிச்சுட்டு கட் பண்ண நினச்சிங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணால் கால் கட் ஆகிரும். அதே இது டைரெக்டாக வர காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு டபுள் டேப் பண்ணணும். இந்த Airdopes 441ல் 6mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரை மிட், லோ, ஹை மூணுமே நார்மலாக டீசெண்டாக இருக்குது. அப்புறம் 90% வால்யூம் வர எந்த ஒரு டிசார்ஷனும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி நீட்டாகவே இருக்குது. பட் 90% மேலே வச்சு கேட்குறப்ப லைட்டாக டிசார்ஷன் ஃபீல் பண்ண முடியுது. அது அந்த அளவு பெரிய டீல் இல்லை அப்படின்னாலும் லைட்டாக ஒரு 5% அளவுக்கு டிசார்ஷன் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். சார்ஜிங்க்கு இங்கே டைப் சி கேபிள் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த கேரியிங் கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 500 mAh கொடுத்துருக்காங்க. இது ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு 1.5 மணி நேரம் வரை டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆவரேஜாக 3 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு மியூசிக் பிளேபேக் டைம் தருது. சார்ஜிங் கேஸ் மூலியமா 30 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆவரேஜாக 15 to 20 ஹவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். என்னடா இது, இந்த வீடியோக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேப்டன் அமெரிக்கா லோகோ போட்டு எனத்தையோ ஒன்று அடிக்கடி வந்துட்டு போதே நீங்கள் நினைக்கலாம்.
அது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த கேஸோட சேஃப்டிக்காக வாங்கின ஒரு கஸ்டம் மேட் சிலிக்கான் கேஸ் தாங்க. இதோட பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணும் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ இது எந்த ஒரு விதமான பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. இந்த போட் ஏர்டாப் 441 ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் போட் அஃபிஷியல் வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 1999 கிட்டத்தட்ட 2000 வந்துருச்சு. இந்த ரேட்டில் சேல் ஆகிட்டு இருக்கு. அதோட பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணும் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த இயர்ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைன் எனக்கு போதும், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நிறைய ஜாகிங் மாகிங்லாம் போவேன் அப்படின்னா இதை தைரியமாக நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ப்ரோஸும் பொறுத்த இந்த இயர்ஃபோனில் IPX7 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங்காக டைப் சி கேபிள் கொடுத்துருக்கிறது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்புறம் டச் கண்ட்ரோல்ஸும் ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. கான்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசைன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்துருந்துச்சுன்னா இந்த இயர்ஃபோன் இனிமே நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான்பா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டெக்னோமீல்ஸ். தேங்க்யூ.